தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறைவனின் கரமிடவே வாருங்களே, வாருங்களே நம் இறைவனின் கரமிடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் நினைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் நினைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருவருகை காலத்தின் இறுதி நாளிலே நாம் இருக்கின்றோம். இயேசுவினுடைய பிறப்பானது மிகவும் அண்மையில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் அந்த ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க நல்ல ஆன்மா பரிசோதனை செய்து நம்மளுடைய வாழ்வை தூய்மை செய்து இதோ பிறக்கப் போகின்றவர் நம்மளுடைய வாழ்வை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வார். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இருளில் இருந்து முற்றிலுமாக அகற்றி நாம் தேடக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் மன சமாதானமும் ஒற்றுமையையும் குடும்ப பகிர்வையும் அன்பையும் தர அவர் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மாபரனை நம்மளுடைய வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாத மனக்குழப்பங்களிலிருந்தும் மன காயங்களிலிருந்தும் நம்மையே நாம் முற்றிலுமாக வெளியே கொண்டு வந்து அந்த உன்னதரான ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் பெற்றுக்கொண்டு அவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாறுவதற்கான ஆசீர் வேண்டி இதோ இந்த திருப்பலியிலே ஜெபித்துக் கொள்வோம். அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as the other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றுக்காக மனமருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன்.
உமது உண்மை வாணி போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீ உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். Hallelujah, 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 hallelujah. விழிவின் மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாக ஆபிரகாமுக்கு அவர் இட்ட அனைத்தையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த
அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பருவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு குழுமமாக அவர்கள் இருந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அந்த வழியிலே ஒரு குழந்தையானது அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்த உடனேயே இவர்கள் அந்த குழந்தையை தூக்க வேண்டும், அந்த அழுகையை நிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்து அந்த குழந்தையின் பக்கம் அருகில் செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி அவர்கள் அருகில் செல்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள், அவர்களுடைய முகபாவனைகள், அவர்களுடைய ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தையானது இன்னும் அதிகமாக கத்தி அழுகிறது. உடனடியாக இதற்கெல்லாம் காரணம் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடைகளும் தங்களுடைய இந்த விகாரமான இந்த முகங்களும் என்று நினைத்து அவர்கள் அனைவருமே தங்களுக்கு தேவையான எல்லா ஆடைகளையும் மாற்றிக்கொண்டு முடிகளை எல்லாம் நல்ல முறையாக வெட்டிவிட்டு மிகவும் அழகான தோற்றத்தோடு அந்த குழந்தையின் அருகிலே சென்று அந்த குழந்தையை தூக்குகின்றார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்விலும் விடியில் நம்மை தேடி வருகிறது. இறைவன் வாக்கு மாறாதவர் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விடியலானது நம்மளை தேடி வருகின்ற பொழுது நாம் எப்படி தயார் செய்ய வேண்டும்? அந்த விடியலை என்னுடைய இதயத்திலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு என்னை நானே எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்வியை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு எழுப்புகின்றார். அதைதான் இன்றைய வாசகங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது சக்கரியா நீண்ட நாள் மௌனத்திற்கு பிறகு ஆண்டவருடைய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாடப்பட்ட பகுதிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவர் நன்றி செலுத்துவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். கடவுள் எப்பொழுதுமே வாக்கு மாறாதவர். தான் எதை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் சக்கரியா தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து, நம் எல்லோருக்குமே தெரியும், அவர் பேச்சற்றவராக 9 மாதம் வரைக்கும் அவர் இருந்தார். இருப்பினும் என்று அவருடைய மகனுக்கு யோவான் என்று அந்த பெயரை எழுதினாரோ அந்த நொடி முதல் அவருடைய நாவினுடைய கட்டானது அவிழ்ந்து அவர் பேசத் தொடங்குகின்றார். கடவுளை புகழ்ந்து பாடத் தொடங்குகின்றார். இவ்வாறு ஆண்டவர் தனக்கு வல்ல செயல்கள் பல செய்துள்ளார் என்று எண்ணி ஆண்டவரை பெருமைப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை பார்க்கின்றோம். இவ்வாறு யோவான் மூலமாக ஆண்டவருடைய வருகையானது தயார் செய்யப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட தாவீதின் வழித்தோன்றல்கள் வழியாக மீட்பர் என்ற இயேசு பிறப்பார் என்பதையும் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கானது எப்பொழுதும் நிலையான ஒன்றதாக இருக்கின்றது. அந்த வாக்கானது எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகவும் நம்மளுடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்வை நிறைவு செய்வதற்காகவும் நம்மளுடைய வாழ்வை அழகுபடுத்துவதற்காகவும் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை நோக்கி நம்மிடத்திலே பிறக்க வருகின்றார்.
அப்படிப்பட்ட மாபரன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இருளிலிருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து நம்மில் காணக்கூடிய அந்த இருளை எல்லாம் அகற்றி வெளிச்சத்தை நம்மளுடைய வாழ்விலே கொடுக்க வருகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் எந்த விதத்திலே நம்மளுடைய வாழ்விலே எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படியெல்லாம் அவரை நம்மளுடைய வாழ்விலே பார்க்க போகிறோம் என்பதை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அமைதியின் பாதையில் வழிநடத்தி செல்லவும், இருளில் இருக்கக்கூடிய அந்த இருளை எல்லாம் அகற்றி நமக்கு தேவையான அந்த வெளிச்சத்தை தந்து நம்மளுடைய வாழ்வை அழகுபடுத்துகின்றார் என்றால், நாமும் நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த பாவ கரைகளிலிருந்து நாம் முற்றிலுமாக மீண்டு வர வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாமும் நம்ப வேண்டும். ஆண்டவர் என்றுமே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்பதை நீங்களும் சரி நானும் சரி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் மூலமாக நம்புகின்ற பொழுது நம்மளுடைய பாவக்கரைகளை எல்லாம் அகற்றி அந்த ஆண்டவரை நாம் தூய்மையான உள்ளத்தோடும் நேர்மையான உள்ளத்தோடும் அவரை நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கின்ற பொழுது அந்த மீட்பானது நம்மளுடைய வாழ்விலே கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மீட்பை இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கின்றார் என்றால், நாம் இந்த உலக போக்கில் நம்மளுடைய எண்ணங்கள் வாழ்வுகள் போகாமல் ஆண்டவரை நோக்கி, அந்த ஆண்டவர் நம்மை எதிர்நோக்கி வருகின்றார் என்றால் நம்மளுடைய உள்ளமும் அவரை தேடி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வானது நிறைவாகிறது, நம்மளுடைய வாழ்வானது மகிழ்ச்சியாக மாறுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய வாழ்வில் வர இருக்கின்றார். ஆகவே நாம் நல்ல விதத்திலே நம்மை இந்த நாளிலே தயார் செய்து கொண்டு, குறிப்பாக நல்ல பாவ சகீர்த்தனம் செய்வதன் மூலமாக ஆண்டவரை நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கக்கூடியவர்களாக தூய்மையான உள்ளத்தோடும் தூய்மையான எண்ணத்தோடும் அவரை நம்மளுடைய வாழ்விலே எதிர்கொள்கின்ற பொழுது அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள், அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அருளும், அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பேரிரக்கங்கள் நம்மளுடைய வாழ்வையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய சகல காரியங்களிலும் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அதேதான் சக்கரியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஆண்டவருக்கு நன்றியை பாடிக்கொண்டிருந்தார். அதுபோலதான் அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தினார். காரணம், ஆண்டவருடைய மேன்மை எப்படிப்பட்டது, அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, அவர் தங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியானது எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். இன்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதிகளின்படியும் நம்பிக்கைகளின்படியும் நம்மளுடைய வாழ்வை நகர்த்தி செல்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்விலும் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட விடுதலையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் இன்று நமக்கு தேடித்தர இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடி சென்று அந்த ஆண்டவர் விரும்புகின்றபடி நம்மளுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு அதன் வழியாக நாம் கொண்டாட இருக்கக்கூடிய அவருடைய பிறப்பு விழா என்னுடைய வாழ்வை மட்டும் மாற்றுவது அல்லாமல் என் மூலமாக மற்றவர்களை மாற்றக்கூடிய ஒரு வாழ்வாக என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய நடவடிக்கைகளும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நான் கொண்டாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய அந்த விழாவானது எனக்கு மட்டும் மகிழ்ச்சியை தருவதில்லை, மாறாக மற்ற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்வின் மாற்றத்தின் மூலமாக அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பகிர்வையும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையான அந்த கிறிஸ்தவர்களாக, அந்த உண்மையான ஆண்டவர் நம்மை தேடி வரக்கூடியவரை நாம் உண்மையாக அன்பு செய்யக்கூடியவராக, உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த உண்மையான அன்பை மற்றவர்களிடத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அன்பு செய்யக்கூடியவர்களாக, இன்முகத்தோடு வரவேற்கக்கூடியவர்களாக, நம் உள்ளத்தில் எதுவும் இன்றி மற்றவர்களை நாம் எல்லா விதத்திலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்திலும்
இல்லத்திலும் பிறப்பார் என்பதை நாம் நன்கு அறிந்தவராக அப்படிப்பட்ட ஆண்டவரை தகுந்த தயாரிப்போடு இந்த நாளிலே நாம் அவரை எதிர்கொள்வோம். அதன் மூலமாக இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பெறுவோம். ஆமீன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீ, கடலும் நீ, கருணை நீ, கனிவும் நீ, அன்பின் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்கப்பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உன் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூய
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் குறைய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும்
உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் அருள்கின்ற அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மை செய்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உடலாலும் இரத்தத்தாலும் உங்களை காத்து ஒளி நடத்துவீராக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும்.
கார்மேகம் காணும் மயிலாக நானும் இன்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் எளிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், இன்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளவாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன்வருவதைப் போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்குவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பையும் உடனிருப்பையும் நிறைவாக பெற்று மகிழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.